முக்கியம். பகலில் வெயிலிலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நித்திரை என் கண்களுக்கு என்ன செஞ்சது? உங்களை பார்த்து கேட்கிறேன், யாக்கோபு ஒரு வார்த்தை பண்ணி சொல்லிருக்கீங்க. என்ன வார்த்தை? கோலும் கையுமா போனா. இது ரெண்டும் சும்மா வந்தானா? 20 வருஷம் சும்மா உட்கார்ந்துட்டு அவன் கோலும் கையுமா போன நமக்கு இல்ல இல்லையா? 2 பரிவாரத்தோடு வந்தான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வந்தான். பெரிய ஆசீர்வாதத்தோடு எப்படி வந்தான்? 20 வருஷம் தூக்கம் அவன் கண்களுக்கு இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, பகலில வெயிலிலும் இரவிலே குளிரும் என்று என்ன செஞ்சது? பட்சிக்கு பல இரவுகள் நான் மந்தையில தங்கி என்ன செஞ்சிருக்கிறேன்? காத்திருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். நித்திரை என் கண்களுக்கு எப்படி இருந்தது? தூரமா இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். உழைப்புனா என்ன தெரியுது? உழைப்புனா என்னமா? வேர்வையே சொன்னாங்க, கஷ்டமே பண்ணாங்க. இல்ல வேலைக்கு போனோன்னு லாபனியா போனோன்னு சொன்னாங்க. ஆபீஸுக்கு போனாங்க கஷ்டமா இருந்தா தான் வருவாங்க. இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? சும்மா சொல்றேன். உழைப்பு, உழைப்புனா பிரயாசம்னா பாடுபடுகிறது. சொல்லுங்க என்னங்க பிரயாசம்னா? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பாடுபடுறது. வேலைன்னா என்ன? நிமிர்ந்து குனிஞ்சு செய்யறதா வேலை. அவன் சொல்ற பாருங்க, அந்த வேலையை சொல்ற பாருங்க. எப்படி சொல்றான்? இவ்விதமாய் சொல்லுங்க. அந்த சிலர் சொல்லுவாங்க, பாடுபட்டேன், எங்க மாமியார் என்ன ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க. அந்த பாடு இல்ல. நீங்களே சுயமா உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக பாடுபடுகிறது. இப்ப யாக்கோபு யாருக்காக இதை பாடுபட்டான்? இத நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யாக்கோபு சொல்கிறார், நான் பாடுபட்டேன், இவ்விதமாய் பாடுபட்டேன். வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் தூங்க முடியாதபடி தூக்கம் என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இவ்விதமாய் பாடுபட்டதுனாலதான் யாக்கோபு ஒரு நாள் 2 பரிவாரங்களோடு புறப்பட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பிரயாசப்படுவதனுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அந்த கடினமான உழைப்பு, உன்னுடைய பாடுகள் நிறைந்த அந்த உழைப்பு தேவன் அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு நிறைய பேர் அந்த blessing தான் நோக்கி பார்க்கறீங்க. யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வந்தான், சகல ஆசீர்வாதத்தோடு வந்தான். சகல ஆசீர்வாதத்தோடு வந்தான். 20 வருஷம் இரவும் பகலும் அவன் தூங்காம அவன் சோதரம் பாடுபட்டு இருக்கிறான். அவனுடைய பாடுபட்டு சேர்த்த அந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு நாள் காப்பாற்றும்படி சொல்கிறார். இன்றைக்கு இரவு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்ய? கிளம்பு அப்படின்னு காப்பாற்று.